மார்கழி மாத பிரதோஷ வரலாறு என்பது இந்த மாதத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தையும் இணைத்து சிவவிஷ்ணு வழிபாடுகளுக்கு உகந்த இந்த மாதத்தில் பிரதோஷ காலத்தில் வழிபடுவது மிகுந்த பலன்களை தரும் என்ற நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. தேவர்களின் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பதால் இந்த மாதத்தில் செய்யப்படும் பூஜைகள் பல மடங்கு புண்ணியத்தை தரும், கடன் தொல்லை நீங்கி செல்வ வளத்தை பெருகும் என்பது ஐதீகம். மார்கழி மாதத்தின் சிறப்பு. தேவ மாதம். மார்கழி மாதம் தேவர்களின் பகல் நேரத்தின் முடிவில் வரும் இரவு பொழுதாகும். இதன் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் மனிதர்களுக்கு சிறந்த ஆன்மீக பயிற்சிகளுக்கு உகந்தது. சைவ வைணவ முக்கியத்துவம். இது சைவ வைணவ இரு பிரிவினருக்கும் புனிதமான மாதம். வைணவர்கள் திருப்பாவை பாடுவார்கள், சைவ அடியார்கள் திருவெம்பாவை பாசுரங்களை பாடி சிவனை வழிபடுவார்கள். பிரதோஷத்தின் வரலாறு சிறப்பு. ஆனந்த தாண்டவம். மார்கழி மாத பிரதோஷ வேளையில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக ஐதீகம். இந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. பலன்கள். பிரதோஷ விரதமிருந்து வழிபட்டால் நோய் நீங்கும், கடன் தொல்லை குறையும், திருமணம் கைகூடும், 16 வகையான செல்வங்கள் கிடைக்கும், சகல பாவங்கள் விலகும் என்று நம்பப்படுகிறது. விசாக நட்சத்திரம். மார்கழி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்துடன் பிரதோஷமம் இணைந்தால் அது மேலும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. வழிபாட்டு முறை. இந்த நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் மனதார வேண்டி பிரதோஷ காலத்தில் விரதம் மேற்கொண்டு சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். சுருக்கமாக, மார்கழி மாத பிரதோஷம் என்பது ஆன்மீகிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்தால் அனைத்து தடைகளும் விலகி வெற்றி கிடைக்கும். மார்கழி மாதம் என்பது சைவ மற்றும் வைணவ மக்களுக்குரிய ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட ஒரு மாதமாகும். மார்கழி மாதம் முழுவதும் இறைவனின் சிந்தனையிலும் வழிபாடுகளிலும் ஈடுபடுவதால் நாம் செய்த பாவங்கள் நீங்க பெற்று நமக்கு வாழ்வில் பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உண்டாகும். இந்த மாதத்தில் வரும் பிரதோஷ தினங்கள் மிகவும் சிறப்பானது. அதிலும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபட்டால் பலவிதமான நன்மைகள் நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம். பாவங்கள் தொலையும். மார்கழி மாத தேய்பிறை பிரதோஷ விரதம். மார்கழி என்பது பூஜைகளுக்கு உரிய மாதம். பிரதோஷம் என்பது திரையோதசி திதியில் வருவது. மார்கழி மாதத்தின் பிரதோஷ நன்னாள் நாளை 21ஆம் தேதி. பிரதோஷ வேளையில் சிவ தரிசனம் செய்து வேண்டிக் கொண்டால் பாவங்கள் தொலையும், புண்ணியங்கள் பெருகும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். மார்கழி மாதம் என்பது வழிபாட்டுக்கு உகந்த அற்புதமான மாதம். மார்கழி என்பது பூஜைகளுக்கு உரிய மாதம். இந்த மாதத்தில்